ஹலோ கைஸ், பவர்ஃபுல் பீப்புள் அதிகமாக பேச மாட்டாங்க. பில் கேட்ஸ், மார்க் ஜுகர்பெர்க், எலான் மஸ்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவங்க சக்ஸஸுக்கு முக்கியமான ரீசன் சைலன்ஸ். ஆச்சியா சாணக்கியா என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தவங்களால் அவங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி அடைய முடியாதான். அதே யார் ஒருத்தவங்க எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளராக இருப்பாங்களாம். வில்லிலிருந்து விட்ட அம்பு எப்படி திரும்பி வராதோ அதே மாதிரி நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்மளால் திரும்பி வாங்க முடியாது. சரியான நேரத்தில் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வர இருந்த நிறைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இதுவே நம்ம பேசும் தேவையில்லாத வார்த்தைகளால் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்கள் இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் சைலன்ஸ்னால் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது நிறைய பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெனிஃபிட் ஆஃப் சைலன்ஸ். நம்பர் 1, சைலன்ஸ் மேக் யுவர் ஆப்போனன்ட் கன்ஃபியூஸ்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் ஒரு டாப்பிக்கை பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அதையெல்லாம் அமைதியாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கானேன்னு அவங்களோட அட்டென்ஷன்லாம் உங்கள் மேலே வருது. இப்போ அவங்களோட கவனம் உங்கள் மேலே இருக்கிறப்ப நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்க பேசிக்கிட்டதை வச்சு அப்சர்வ் அண்ட் அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க. நீங்கள் சைலன்ஸாக இருந்தால் உங்கள் எனிமீஸை ஈஸியாக வின் பண்ணிடலாம். நீங்கள் சைலன்ஸாக இருக்கிறதுனால உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன், பிளான், வீக்னஸ்ன்னு அவங்களுக்கு அதை பற்றியான எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. உங்கள் பிளான் என்ன, வீக்னஸ் என்னன்னு உங்களை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களுடைய கோலில் ஃபோக்கஸை லூஸ் பண்ணிடுவாங்க. இதனால நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். நம்பர் 2, சைலன்ஸ் இன்க்ரீஸ் யுவர் ஃபோக்கஸ். புத்தா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த 3 கொஷின்ஸை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இஸ் யுவர் மெசேஜ் வேல்யூபிள்? நீங்கள் சொல்கிற விஷயம் வேல்யூபிளாக இருக்குமா? இஸ் இட் நெசசரி? இதை முக்கியமாக சொல்லியே ஆகணுமா? ஷுட் மேக் ஏ டிஃப்ரென்ஸ்? அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருமா? இந்த 3 கொஷின்களையும் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பவர்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பேசும்போது யோசிக்க முடியாது, யோசிச்சுக்கிட்டே பேச முடியாது, ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. நம்ம மைண்டில் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க வேர்ட்ஸுக்கு எந்த வேல்யூமே இருக்காது. இதுவே சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட்லேயும் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கும் பேச நிறைய விஷயங்கள் இருக்கும், இருந்தாலும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பேசணும் தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. இதனால தான் அவங்கள பார்த்தாலே மதிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. நம்பர் 3, சைலன்ஸ் கெட் பீப்புள் அட்டென்ஷன். ஒரு வாட்டி கிளாஸில் டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் கிளாஸை கவனிக்காமல் பக்கத்தில் இருந்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். இதை கவனித்த டீச்சர் லெசன் எடுக்கிறத நிறுத்திட்டு அந்த பையனை அமைதியாக பார்த்தாங்க. இப்போ அந்த பையன் பேசலை, அவனோட ஃபோக்கஸ்லாம் டீச்சர் மேலே வந்தது. இதுதான் சைலன்ஸோட பவர். நிறைய ஞானிகள் சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதனால தான் அவங்க யூனிக்குவாக இருக்காங்க. நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் பேசாமல் இருந்தால் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சைலன்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய அட்டென்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்பர் 4, சைலன்ஸ் பில்ட் ட்ரஸ்ட். ஒருத்தவங்க பேசுகிறத விட லிசன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்மார்ட்டாகவும் ஜீனியஸாக இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூட நெருக்கமாக ஆகணும், உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா நீங்கள் அவங்க சொல்கிறத ஜென்யூனாக லிசன் பண்ணுங்கள். இதனால் அவங்கள நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வரும்.
நம்பர் 5 சைலன்ஸ் பில் ஸ்ட்ரென்த். சைலண்ட் பீப்புளெலாம் க்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவாக இருப்பாங்க. சைலண்ட்டாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மைண்டும் பாடியும் சைலண்ட்டில் வச்சுருந்தா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.